நெட் கேஷ் கொடுக்குறவங்களுக்கு தானே கம்மியா கொடுக்கணும். இஎம்ஐ கிரெடிட் கார்டுல வந்து போகுது அப்படின்னா அவங்களுக்கு ஏன் கம்மியா இருக்குன்னா இது ஒரு ஸ்கேம். இப்போ இந்த மொபைல்ல வந்து 5000 ரூபா கம்மியாகுதுன்னு வச்சுக்கோ, கிரெடிட் கார்டு மூலியமா வாங்குறதுனால இந்த கிரெடிட் கார்டு சார்ஜ்னு ஒன்று தீட்டிடுவாங்க. அப்புறம் மாசம் மாசம் அதுக்கு தனியா ஜிஎஸ்டி இந்த சார்ஜ்னு வந்து அதில் கொஞ்சம் தீட்டிடுறது. இது இல்லாம 2 வகையா நடக்கும். இப்ப நான் வந்து இந்த இஎம்ஐ தான் இது கட்டணுமான்னு நம்ம மறந்து போய் நம்ம திடீர்னு அந்த 3ஆம் தேதி 1ஆம் தேதி செலவு பண்ணிடுவோம். அந்த நேரத்துலயும் ஒரு ஃபைனை போட்டு நம்மகிட்ட திருடிடுறது. அடுத்து 3ஆம் தேதி வந்து என்ன பண்றதுன்னா பணம் நம்மகிட்ட இருக்கும், அக்கௌண்ட்ல இருக்கும், இவங்க எடுக்காமலே இருப்பாங்க. ஏன் சார் எடுக்கல, நம்மளா ஃபோன் பண்ணி கேட்டா இல்ல சார் எங்க சைடு எல்லாமே கரெக்டா இருக்கு, உங்க சைடு தான் சார், சார் இது டெக்னிக்கலி சார் இது நாங்களா ஒன்றும் பண்ண முடியாது சார், ஒரு 300 ரூபாய் பிடிச்சிருவான். 300 ரூபாய்க்காகலாம் நம்ம எதுக்குடா போலீஸ் ஸ்டேஷனு கஸ்டமர் கேரு போட்டுக்கிட்டு அலையணும்னு நம்மளும் விட்டுருவோம், ஒரு நாள் பொழப்பு போயிருமேனு. இதெல்லாம் இவங்களுக்கு சாதகமாயிரும். அதனாலதான் கிரெடிட் கார்டு வர சொல்றது. தம்பி கிரெடிட் கார்டு எதுக்கு, இதெல்லாம் தேவையில்லாது. சரியா சார்? இது வந்து எங்களுக்கு சம்பந்தம் இல்லை சார், நாங்க ஒன்லி சேல்ஸ் மட்டும் தான் பண்றோம். இது நீங்க ஃபினான்ஷியல் சைடு அந்த சைடு நீங்க. சரிப்பா, நான் கிரெடிட் கார்டே எடுத்துக்கிறேன், என்ன ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லு. நான் அதை வந்து பேச சொல்றேன் சார், அதுல சைன் போட்டு நான் வாங்கிக்கிறேன். சரி, ஆனா வந்து 1ஆம் தேதி கரெக்டா இஎம்ஐ கட்டிடுங்க சார். அது கட்டிடுவேன், அதெல்லாம் ஒன்று